இதை பாருங்கடா, இந்த மாதிரி முக்கோணம் மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல வந்து இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு பிட்டுங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி அப்படியே ஸ்கொயராக அழகாக 2 மடிப்பு இதை பாருங்கள் மடித்தோமா, இதுக்கப்புறம் இதை மடிச்சிடணும். மடிச்சுட்டு இது பாருங்கள், இப்போ இதை ஸ்டிச் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு அழகாக அது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். நான் கீழே வந்து காட்டுறேன், பண்ணிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். ஹாய் பாருங்கம்மா, இந்த பாருங்கடா, இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஓகேவா, தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், இந்த முக்கோணத்துக்கு நம்ம கிட்ட வேணும்னா இந்த முக்கோணத்துக்கு நேராக இந்த பிட்டை வைக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து பத்தாததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து இப்போ இதை மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பிக்கிட்டு இதை பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, நெக்கு இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இது சுத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாக கட் பண்ணி, தெரியுதுங்களா, இந்த எக்ஸ்ட்ராஸு இதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன். இதை பாருங்கடா, இப்போ வந்து நம்ம வந்து இது லெவலாக கட் பண்ணி எடுத்துட்டோம் ஈக்குவலாக. ஓகேவா, கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதில் நெக் பீஸ் வந்து ப்ராடாக ஒரு 1.25 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். பானிக்கு அந்த மாதிரி பானிக்கு தைக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து தைச்சிடணும். மடித்து தைச்சிட்டு இது பாருங்கள், ஒரு விரலுக்கு ஒரு ஃபில்ட்டு இங்கே வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ணுறோன்னா, இங்கே வந்து லைனிங் இருந்ததுன்னா நம்ம அதை லைனிங் பிட்டை வச்சு இது மேலே அடிச்சிட்டோன்னா இப்படி திருப்பிட்டோன்னா இதை பாருங்கள் இப்படி வந்துடும். ஆனால் இப்போ வந்து லைனிங் பிட் நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் நம்ம நெக் பீஸ் கொடுக்குறோம். நெக் பீஸ் வந்து ஒரு விரலுக்கு ஒரு ஃப்ரிண்ட்டு பிடிச்சி முதல்ல மடித்து வச்சு அடிச்சுட்டு அப்புறம் படிமான தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை உள்ள மடித்து ஹெம்மிங் பண்ணிடணும். ஓகேவா, நான் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். ஹாய்மா, அதை பாருங்கடா, ட்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ட்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நம்ம இப்போ இதை உள்ள மடித்து நம்ம ஹெம்மிங் பண்ணிடணும். மேலே வந்து தையல் எல்லாம் தெரியக்கூடாது, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹெம்மிங் பண்ணிட்டோன்னா அழகாக இது வந்து வெளியில் வந்துடும். நம்ம வந்து இங்கே லேஸ் வைக்கிறதா இருந்தால் நம்ம லேஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஹாய்மா, அதை பாருங்கடா, ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், இதை போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்குங்க. ஓகேவா.